త్రిపురవాసినం కరుణామూర్తి స్వరూపం சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் எல்லோருக்கும் காலம் நேரம் என்பது மிகவும் குறைவு. ஒருவருடைய வருகையால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரியதொரு திருப்பம் ஏற்பட போகிறது. நீங்கள் இனிமேல் சற்று சிந்திக்க வேண்டிய அவசியம் என்பதே கிடையாது. உங்கள் மனதை எப்பொழுதும் கவலையுடன் வைத்திருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் மிகுந்த வலியில் உள்ளீர்கள். உங்கள் கண்களையோ அல்லது உங்கள் கண்களில் இருந்து வரும் நீரையோ நீங்கள் ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள். ஏனென்றால் வரும் நாட்களில் யாரோ ஒருவர் எனது பொழுதுபோக்குகளை பற்றி அறிந்து என்னிடம் சொன்னார். நான் கண்களில் நீர் வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது. நீங்கள் நெருங்கி வந்து விட்டீர்கள், என் பக்தராகி விட்டீர்கள். எனவே இதுவரை நீங்கள் எனது எந்த பொழுதுபோக்குகளையும் பார்த்ததில்லை. இனிமேல் இந்த சாயி உங்களுக்கு என்ன மாதிரியான பரிசு கொடுக்கப் போகிறார் என்பதை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள். உங்கள் முழு மனமும் மிகுந்த சோகமாக இருக்கிறது. 1 நிமிடம் அல்லது 2 நிமிடங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் சாயியை உங்கள் முழு மனதுடன் சிந்தியுங்கள். உங்கள் மனதில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். நீங்கள் இதுவரை நீண்ட நேரம் காத்திருந்தீர்கள். குழந்தை பிறக்கும் நேரம் வரை காத்திருக்க வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். வரவிருக்கும் நேரம் மிக அருகில் உள்ளது. இப்போது நான் உங்கள் சாயியிடம் அனைத்து சுமையும் ஒப்படைத்து விட்டேன். உங்களது மனம் சிறிது கவலைப்படும் பொழுதெல்லாம் உங்கள் சாயியை பற்றி தியானம் செய்யுங்கள். இதை நான் உங்களுக்கு சொல்வேன் என்று நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் நான் உங்களை பாபா என்று அழைத்த நாளிலிருந்து எனக்கு எதுவும் நடக்கவில்லையே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். இந்த பாபாவை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? குழந்தையை, உங்கள் வேலை கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் அது முழுமையாக நிறைவேறாது. உங்கள் ஆசை நியாயமானது என்பதால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவது எனது பொறுப்பு. யாரும் உங்களுடன் இல்லாததால் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள். யாரும் வரமாட்டார்கள். பயப்படாதே, நான் உங்கள் சாயி. நீங்கள் என்னை சாயி என்று அழைத்தீர்களா? இல்லையா? நான் உங்களிடம் வந்து நான் என்றென்றும் உன்னுடன் இருப்பேன். மறந்து விடாதே. நான் எங்கே மறந்து விட்டேன் பாபா? ஒவ்வொரு அடியிலும் உன் பெயரை உச்சரித்து கொண்டிருக்கிறேன். உன்னை பற்றி எனக்கு தெரிந்திருந்தால் என் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருவதற்காக 1000 கண்களால் காத்திருந்தேன் அப்பா. ஆனால் இதுவரை நான் உங்களிடம் இருந்து எந்த பொழுதுபோக்குகளையும் அல்லது எந்த உணர்வையும் பெறவில்லை. நான் முழு மனதுடன் உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். என் ஆசையை, என் பிரச்சனையை அல்லது எதையும் நிறைவேற்றுங்கள் அப்பா. ஒவ்வொரு அடியிலும் தடைகளும். பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எல்லா தடைகளும் மறைந்து போகும் நாள் வருகிறது. மிக விரைவில் இந்த சாய் உங்கள் துணையாகவும் உங்கள் நிழலாகவும் அமிர்தமாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய வரத்தை அளிக்கிறார். பாருங்கள், மிக குறுகிய காலத்தில் எனது உணர்வுகளையும் பொழுதுபோக்குகளையும் அனுபவிக்கும் வழியை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். யாராவது ஏன் வந்து உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும்? நானே வருவேன். அது எந்த வடிவத்திலும் சரி. ஆனால் நான் உங்களிடம் வருவேன். நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவேன். யாராவது உங்களுக்கு உதவ வரவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டியதும் இல்லை. அதைவிட வேறு யாரும் எதுவும் இல்லை. யாராவது வருவார்கள், நீங்கள் அதை செய்வீர்கள் என்று சொல்லி ஒருபோதும் ஏமாறாதீர்கள். உங்கள் எல்லா சிரமங்களையும் வலிகளையும் சமாளிக்கக்கூடிய சாய் உங்களிடம் இருக்கும்போது நீங்கள் ஏன் வேறு ஒருவருக்காக காத்திருக்கிறீர்கள்? உங்கள் சிரமங்கள், உங்கள் பலம் மற்றும் உங்கள் புத்தியை நம்புங்கள். அதன் பிறகு சொல்லுங்கள், என்னால் தாங்க முடியாத ஒரு சுமையை நான் என் பாபா சுமத்திய பிறகு மறந்து விடுவேனா? நிச்சயமாக அந்த சுமையை சுமக்கும் பொறுப்பு எனக்கு உள்ளது. எனவே நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். கவனக்குறைவாக இருக்க மாட்டேன். உங்களுக்கு குழந்தை இல்லாததா நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் என்று கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இப்படி கண்ணீரில் நேரத்தை செலவிட்டால் நான் உங்கள் நிலைமையை பார்ப்பேனா? மிக விரைவில் உங்கள் மனம் உங்கள் மடியில் விளையாட தயாராக ஒரு குழந்தை கிடைக்கும் என்று நினைக்க வேண்டும். பந்தம் தயாராக உள்ளது. அவர்களின் வருகையுடன் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக நிரப்பப்பட உள்ளது. இன்று உங்கள் பாபா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? பாபா எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறார். என் குழந்தையாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து எல்லா சிரமங்களையும் நான் நீக்கப் போகிறேன். உங்கள் பிரச்சனைகளில் இருந்து நான் உங்களை விலக்கி வைக்கப் போகிறேன். உங்கள் விருப்பம் நிறைவேறும் ஒரு நாளை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன். என் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் முழுமையாக இருக்கும். என்னால் எழுந்து திரும்ப முடியவில்லை பாபா. அவர்கள் 4 பேரும் எப்போதும் என்னிடம் வந்து ஏதாவது கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் என்னை பற்றி அறிய விரும்புகிறார்கள். என்னை காயப்படுத்த விரும்புகிறார்கள். நான் ஒவ்வொரு முறையும் அதையே எனக்கு கொடுக்கும்படி கேட்கும்போது நீங்கள் எனக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்துகிறீர்கள். இந்த வலியை தாங்குவது மிகவும் கடினம் என்று ஒவ்வொரு நாளும் என் தலையை ஆட்டுகிறேன். உங்கள் விருப்பம் நிறைவேறிவிட்டது. நான் இங்கே இருக்கும்போது நீங்கள் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள்? உங்கள் குடும்பத்தினர் உங்களை பற்றி கவலைப்படுகிறார்கள். நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு உறுதுணையாகவும் உற்று துணையாகவும் சாய்நாதன் இருக்கிறார். ஓம் சாய்ராம்.